ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இங்கிலீஷ் மூவி ரிவ்யூ. படம் வந்து 8 நாளாகுது. இன்றைக்கி தான் நான் மூவி ரிவ்யூ கொடுக்குறேன். படம் பார்த்து ரெண்டாவது நாளே படம் ரிலீஸ் ஆன ரெண்டாவது நாளே பார்த்தாலும் கொஞ்சம் பவர் கட்டால் என்னால் ரிவ்யூ சொல்ல முடியாமல் மூவி ரிவ்யூ போட வைக்கல. பிளாக்லேயும் எழுதலான்னு பார்த்தாலும் டைம் கிடைக்காம போச்சு. இப்படி பவர் கட் ஆகிட்டே இருந்தால் என்ன நேரம் இந்த ரிலையன்ஸ் அணியை நான் வாங்கினதுக்கு வேறு தான் வாங்கியிருக்கணும். என்னென்னா இப்போ கிடைக்கிறதே இல்லை. சிக்னல் பவர் கட்டான சிக்னல் கிடைக்கிறதே இல்லை. ஸ்ரீதேவி நடிச்சிருக்காங்க. ஸ்ரீதேவி தமிழ் சினிமாவிலேருந்து ஹிந்தி சைடு ஓடி போய் 20 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அதுக்கப்புறமா ஹிந்தியில் தான் நடிச்சிருக்காங்க. அதெல்லாம் நமக்கு தமிழில் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஆமாம், அது தெரியாத விஷயம்னு சொல்கிறீங்க. இதில் அமிதாப் கேரக்டரில் நம்ம தலை அஜித் நடிச்சிருக்காரு. அந்த 5 நிமிஷம் வரும். அந்த 5 நிமிஷம் பக்கா சொல்ல வைக்க சூப்பராகவே இருந்துச்சு. படத்தோட கதைன்னா எல்லாரும் வந்து இங்கிலீஷ் தெரியாத ஒருத்தவங்க வந்து இங்கிலீஷ் கற்றுக்கிறது தான் கதைன்னு சொல்கிறாங்க. அது கிடையாது. ஒரு பெண் வந்து அவங்க வீட்டில் வந்து போகிற அவமானத்தை எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க, அந்த அவமானத்துலேருந்து எப்படி இது பண்ணுறாங்க, எல்லாரையும் ஜெயிக்கிறாங்க, அப்படி தான் கதை. ஸ்ரீதேவி வந்து லட்டு விற்கிறவங்க. லட்டு லட்டு செய்கிறதுல மிகப்பெரிய எக்ஸ்பர்ட்டு. அவங்க ஃபேமிலியில் அவங்களுக்கு 2 பையன், ஒரு பொண்ணு ஒரு பையன், 2 பேர் மொத்தம். அவங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா இங்கிலீஷ் தெரியுது. ஆனால் ஸ்ரீதேவிக்கு இங்கிலீஷ் தெரியாது. லட்டு மட்டும்தான் வைக்க தெரியும். அதனால் அவங்க பொண்ணுங்க எல்லாம் பொண்ணும் ஹஸ்பண்டும் இல்லை இங்கிலீஷ் தெரியாத வச்சு கலாய்க்கிறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க. அப்படி கிண்டல் பண்ணுறதால ஸ்ரீதேவி மனசுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்நேரத்தை பார்த்து அமெரிக்காவில் இருக்கவங்க அவங்க அக்கா பொண்ணுக்கு வந்து கல்யாணமா, அதனால் கூப்பிட்றாங்க. இதனால் இவங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஸ்ரீதேவி கிளம்பி அமெரிக்காவுக்கு போகிறாங்க. மொழி தெரியாத நாட்டை என்ன பண்ணுறதுன்னு ஒரு பயத்தோடு போகிறாங்க. ஃப்ளைட்டில் போகும்போது தான் நம்ம தலை அஜித்தை சந்திக்கிறாங்க. அங்கே என்னென்னா அவங்களுக்கு இது எல்லாம் இங்கிலீஷில் தான் பேசுகிறாங்களா, அதனால் என்னது இங்கிலீஷில் வாங்கி ஏதாவது கேட்குறது பொருள் தேவைன்னா வாங்க தெரில. அப்போ நம்ம தலை அஜித் தான் ஹெல்ப் பண்ணுறாரு. அங்கே போனால் அங்கே ஒரு இடத்துல போய் ஏதாவது பொருள் வாங்கினாலும் அமெரிக்காவில் போய் இங்கிலீஷ் தெரிஞ்சாகணும். அது தெரியாமல் ரொம்ப கஷ்டப்படுறதால 4 வாரத்தில் இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்குற ஒரு சென்டரில் போய் இங்கிலீஷ் கற்றுக்குறாங்க. அங்கே இவங்கள மாதிரியே ஒரு பிரெஞ்சுக்காரங்க, பாகிஸ்தான்காரன், சைனீஸ்காரங்க எல்லாம் இங்கிலீஷ் கற்றுறதுக்காக வந்திருக்காங்க. அவங்களோட சேர்ந்துக்கிட்டு எப்படி இங்கிலீஷ் கற்றுக்கிட்டாங்கன்னு தான் கதை. அதில் வந்து இந்த பிரெஞ்சுக்காரனாக வர்ற ஆள் வந்து சூப்பர் செலெக்ஷனு. அவர் வந்து ஸ்ரீதேவியே லவ் பண்ணவே ஆரம்பிச்சிடாரு. ஸ்ரீதேவியும் ஒரு மாடியில் ஒரு தடவை விழ போகும்போது பிடிச்சிடறாரு. இப்போ ஸ்ரீதேவியும் ஒரு மாதிரி உணர்ச்சி வசப்படுறாங்க. ஆனால் தங்களோட குடும்ப பெண்ணுங்கிறத உணர்ந்துக்கிட்டு அவங்களாம் இங்கேருந்து போயிடறாங்க. அப்புறம் அந்த டியூஷன் டீச்சராக வர்றது சூப்பர் செலெக்ஷன், உண்மையிலேயே அருமை. அப்புறம் படத்தில் மியூசிக்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒன்றும் பெருசாக இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல. பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒளிப்பதிவு எடுத்தோடனே அமெரிக்கானோடனே எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, நம்ம பெரிய பெரிய கட்டடத்தை காட்டுவாங்க, பெரிய பெரிய ஹோட்டலை காட்டுவாங்க, முன்னாடியே நீர்வீழ்ச்சியை காட்டுவாங்க. அது மாதிரிலாம் ரொம்ப சாதாரணமாக எடுத்தாங்க. ஒளிப்பதிவு உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. கிளைமேக்ஸில் அவங்க வீட்டுக்காரங்க எல்லோரும் முன்னாடியும் தான் இங்கிலீஷ் பேசி அசத்துறாங்க. நம்ம படத்தில் பழைய படத்தில் வர மாதிரி அப்படியே ரஜினி பேசுவார் தஸ் புஸ்னு அப்படியே வரிசையா அது மாதிரிலாம் பேசலை. ரொம்ப சாதாரணமாக பேசியிருக்காங்க. உண்மையிலே படம் செம்மையாக இருக்குது. பார்க்காதவங்களாம் போய் பார்த்துருங்க. உண்மையிலே நல்லா இருக்குது. திருச்சியில் தான் நான் பார்க்குறேன். ஐயோ, பார்க்காதவெல்லாம் பார்த்துருங்க. உண்மையிலே சூப்பர் படம். கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படத்தில் ஒரு படம். பார்த்துருங்க. ஓகே, பாய். அடுத்த மாற்றான் விமர்சனத்தில் பார்க்கலாம்.